வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. நம்ம இதுக்கு முன்னாடி JSON ரிலேட்டடா போட்ட ஒரு வீடியோவில் HTML இருந்து JavaScript யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாட்டிக் JSON வேல்யூவை டைனமிக் HTML டேபிளா கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஆனா ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ல ஒரு வெப்பேஜுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் இப்படி ஸ்டாட்டிக் JSON வச்சுலாம் கால் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு டெடிகேட்டடான ஏதாவது ஒரு வெப் API சர்வர் இருக்கும். ஸோ அந்த சர்வரை ஒரு ரியல் டைம்ல கால் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து HTML கண்டென்ட்டா வந்து ரெண்டர் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல நமக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க் டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ அதில் நிறைய வேல நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வெப் API கால் பண்ண முடியும். பட் நீங்க ஒரு டெவலப்மெண்ட் கத்துக்கக்கூடிய ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பேசிக் HTML இருந்து JavaScript மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப் API கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது இல்லாமல் நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா HTML JavaScript யூஸ் பண்ணி பேசிக்காக ஒரு 4 மெத்தடில் எப்படி நம்ம வெப் API கால் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஹை லெவலில் பார்க்க போகிறோம். HTML இருந்து JavaScript யூஸ் பண்ணி நம்மளால டிஃப்ரெண்ட் வேல வெப் API கால் பண்ண முடியும். இருந்தாலும் நமக்கு ப்ரௌசர்லேயே இன்பில்டாக வர 2 மெத்தட், பாப்புலராக இருக்கக்கூடிய 2 லைப்ரரி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மெத்தட் மட்டும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா XML HTTP request, fetch அப்படிங்கிற ஒரு மெத்தட், jQuery Ajax, Axios அப்படிங்கிற ஒரு லைப்ரரி. ஸோ இந்த 4 மெத்தடில் இருக்கக்கூடிய சின்டாக்ஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு சாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது XML HTTP request. ஸோ இது வந்து ப்ரௌசர்லேயே இருக்கக்கூடிய ஒரு இன்பில்டு மெத்தட். 2015 அன்னைக்கு ECMAScript 6 அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து பப்ளிஷ் ஆச்சு. இந்த ஸ்டாண்டர்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ப்ரௌசர்லேயும் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ண ஒரே ஒரு இன்பில்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த XML HTTP request அப்படிங்கிறது தான். ஸோ இதை கால் பண்ணுறதுக்கான சாம்பிள் கூட வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் XML HTTP request அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு நான் ஒரு வேரியபிளை இன்ஸ்டான்சியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளில் டாட் வச்சு ஓப்பன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கால் பண்ணுறேன். அதில் 2 ஸ்ட்ரிங் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து இந்த HTTPயில் நான் என்ன மெத்தட் கால் பண்ண போகிறேன், கெட்டா போஸ்டா அப்படிங்கிற அந்த HTTP வெர்பு. ரெண்டாவது வந்து எந்த API URL கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓப்பன் மெத்தட் கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதே வேரியபிளில் டாட் வச்சு சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கால் பண்ணுறேன். ஸோ இந்த சென்ட் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணும்போது நீங்கள் மேலே கொடுத்த அந்த URLக்கு அந்த HTTP வெர்பில் ஒரு API ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸை கேட்ச் பண்ணுறதுக்காக நான் டாட் ஆன்லோட் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நான் ஹேண்டிலர் எழுதி வைக்கிறேன். ஸோ எப்போ அந்த சென்ட் மெத்தட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வருதோ இந்த ஹேண்ட்லருக்கு ஈவென்ட் ட்ரிகர் ஆகி நமக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும். ஸோ இதே வேரியபிளில் நம்ம டாட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கால் பண்ணால் அந்த HTTPயோடைய ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கிடைச்சிரும். டாட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் JSON உங்களுக்கு கிடைச்சிரும். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் வரக்கூடிய வேல்யூ ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நீங்கள் அதை ஃபர்தராக JavaScriptல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்கு JSON.parse அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் JSON ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரக்கூடிய மாடர்ன் ப்ரௌசரில் எல்லாம் இந்த XML HTTP request அப்படிங்கிறது டெப்ரிகேட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஓல்டு ப்ரௌசர்ல எல்லாம் இது இன்னும் சப்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஈவன் புது ப்ரௌசரில் கூட இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெப்ரிகேட் ஆகிருக்கும், அவ்வளோதான். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது fetch அப்படிங்கிற ஒரு மெத்தட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2015 ECMAScript 6 அப்படிங்கிற ஒரு JavaScript ஸ்டாண்டர்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு வந்த எல்லா மாடர்ன் ப்ரௌசர்லையும் fetch அப்படிங்கிற ஒரு இன்பில்ட் மெத்தடும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த fetch அப்படிங்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அசின்க்ரனஸ் வேல ஒர்க் ஆகும். அதாவது இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணீங்கன்னா இது ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ப்ராமிஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு எய்தர் ரெஸ்பான்ஸாக இருக்கலாம் அல்லது ஃபெயிலியராக இருக்கலாம், அதாவது எரராக இருக்கலாம். ஸோ இந்த fetch அப்படிங்கிற மெத்தடை நம்ம 2 விதமாக கால் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வே வந்து பார்த்தீங்கன்னா fetch அப்படிங்கிற ஒரு மெத்தடை தென் அப்படிங்கிற ஒரு மெத்தடு கூட காம்பினேஷனாக நம்ம கால் பண்ணலாம். ஸோ சாம்பிளுக்கு இந்த கோடு பாருங்கள். ஸோ இங்கே fetch அப்படிங்கிற ஒரு மெத்தட் நான் கால் பண்ணுறேன். அதுக்குள்ளே அந்த API URL ஒரு ஸ்ட்ரிங் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த fetch மெத்தட்லேருந்து உங்களுக்கு ப்ராமிஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அது நீங்கள் டாட் வச்சு தென் அப்படிங்கிற மெத்தடில் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தென் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த தென் மெத்தடில் நான் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் நான் ரெஸ்பான்ஸை ஹோல்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் நீங்கள் அந்த வேரியபிளில் டாட் வச்சு JSONங்கிற ஒரு மெத்தட் கால் பண்ணீங்கன்னா ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிரும். பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசின்க்ரனஸ் கால். ஸோ அதனால் நான் எகைன் டாட் வச்சு தென் எழுதி அந்த ரெஸ்பான்ஸை நான் அந்த மெத்தடில் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக அதை வச்சு நீங்கள் HTML ரெண்டர் பண்ணுமா என்னங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ ரெண்டாவது வே வந்து பார்த்தீங்கன்னா அசின்க் அண்ட் அவைட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தென் அப்படிங்கிற மெத்தட் இல்லாமலே நம்ம யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த சாம்பிள் கோடு பாருங்கள். இதில் நான் ஃபஸ்ட்டு ஃபெச்சுங்கிற மெத்தேடையே ஒரு அவைட் அப்படிங்கிற மெத்தடில் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து வர ரெஸ்பான்ஸில் டாட் வச்சு ஜேசான் எடுக்கிறதையும் இன்னொரு அவைட்டில் போட்டிருப்பேன். இந்த மொத்த மெத்தடையும் பார்த்தீங்கன்னா ஒரு அசின்க் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் நான் கால் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இந்த அசின்க் அவைட் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். நம்ம அதை வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இப்படி ஒரு வழி இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா jQuery அஜாக்ஸ். ஸோ இந்த அஜாக்ஸ் அப்படிங்கிற மெத்தேடு வந்து jQuery லைப்ரரியில் வரதுனால jQueryயோடைய லைப்ரரியை கண்டிப்பாக நீங்கள் ஹெட்டரில் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கான இந்த சாம்பிள் கோடு பாருங்கள். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெட்டரில் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் தான். ஸோ இந்த jQuery.min.js அப்படிங்கிறத நீங்கள் சிடிஎன் லிங்காகவும் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் லோக்கலில் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதனுடைய பார்த்த கூட இங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மெயின் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த $.ajax அப்படிங்கிற மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட்குள்ளே நான் ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நிறைய பெராமீட்டர் இருக்குது. URLங்கிற ஒரு பெராமீட்டர் இருக்குது, டைப் அப்படிங்கிற ஒரு பெராமீட்டர் இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷனல் பெராமீட்டர்ஸும் இருக்குது அண்ட் தென் மேண்டேட்ரி பெராமீட்டர்ஸும் இருக்குது. அது போக இந்த மெத்தடில் நமக்கு 2 கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று சக்ஸஸான ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இன்னொன்று எரர் வந்தால் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் 2 கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற மெத்தட் வந்து ஆக்சியோஸ் அப்படிங்கிற லைப்ரரி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா jQuery மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பேஸ்டு அசின்க்ரனஸ் கால் வந்து நம்மளால் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Node.jsலையும் ஒர்க் ஆகும், ப்ரௌசர்லையும் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இதை நீங்கள் ஆங்குலார், ரியாக்ட் மாதிரியான ஒரு JavaScript ஃப்ரேம் ஒர்க்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். JavaScript ஃப்ரேம்ஒர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நோட் பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு பியூர் HTML யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம jQueryல ஆட் பண்ணுற மாதிரி இதில் ஹெட்டரில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேகை போட்டுட்டு அது மூலமாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்சியோஸ் லைப்ரரி யூஸ் பண்ணுறதுக்கான சாம்பிள் கோடு இது தான். ஸோ ஹெட்டரில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் டேகை போட்டுக்கலாம். நம்ம axios.min.js அப்படிங்கிறத ஒரு லைப்ரரியாக இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியோஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நீங்கள் டாட் வச்சிங்கன்னா கெட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். அதுக்குள்ள நம்மளுடைய API URL ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் ப்ராமிஸ் பேஸ்டுங்கிறதுனால தென் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணி நம்ம அந்த ப்ராமிஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே போல் டாட் கேட்ச் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்சியோஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எரர் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பெட்டராகவும் நம்மளால் பண்ண முடியும். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய பல வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரௌசரில் வந்து இது சப்போர்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா JSON பார்சிங் வந்து இது ஆட்டோமேட்டிக்கலாக பெர்ஃபார்ம் பண்ணுது. மற்ற மெத்தடை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வர்ற ரெஸ்பான்ஸை JavaScriptல யூஸ் பண்ணக்கூடிய JSON ஆப்ஜெக்டாக ஈஸியாக அதுவே பார்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த 4 வே ஆஃப் API காலிங் மெத்தடு வந்து ஒரு பிகினராக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஹை லெவலில் இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் நான் ஒரு டெமோ ப்ராஜெக்டில் ஒரு .NET வெப் APIயை கனெக்ட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சரை நான் கவர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.